வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நைட் ஆஃப் சாம்பியன் வந்து சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. அது வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. அது இல்லாமல் நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து இந்த மேட்ச் நடந்திருந்தால் உண்மையிலுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த மேட்சை வந்து நம்மளுடைய WWE வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது என்ன மேட்ச்சு? அது இல்லாமல் நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, அதாவது நம்மளோட WWE வந்து 28ஆம் தேதி வந்து சவுதி அரேபியாவில் வந்து நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரை வந்து WWE நடத்துகிறாங்க. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் தெளிவான எந்த ஒரு விளக்கமும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு நெட்வொர்க்குமே இன்ன வரைக்கும் சொல்லலை. ஆனாலும் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து நம்மளுடைய சவுதி அரேபியா இருக்காங்களா, சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் யுஎஸ்ஏ இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க யுஎஸ்ஏ இருக்க அதாவது யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா மக்கள் வந்து எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணி தான் வந்து இப்போ சவுதி அரேபியாவுக்கு போகணும். அதனால சவுதி அரேபியாவுக்கு மேலே இருக்கிற அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் வந்து இங்கே வந்து ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவுக்கு மேலே இருக்க ஈரான் இருக்காங்களா, அவங்க வந்து தயவு செய்து வந்து யுஎஸ்ஏ ஃபேன்ஸ், அதாவது யுஎஸ்ஏ மக்கள் வந்து இங்கே வந்து சவுதி அரேபியாவில் வந்து மேட்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது அப்படி வந்து அவங்க வந்து இங்கே வந்து மேட்ச் நடத்துகிறாங்க அப்படின்னா, அதாவது பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்கிற மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஈரான் நாட்டில் இருந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலான ஒரு பேச்சுவார்த்தையை வந்து இப்போ வந்து நம்மளுடைய அமெரிக்காவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக் டவுனாக இருக்கட்டும், இது ரெண்டுமே எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், நைட் ஆஃப் சாம்பியன், அதாவது நைட் ஆஃப் சாம்பியன், ஸ்மாக் டவுன் எல்லாமே சேர்ந்து வந்து எங்கே நடக்குதுன்னா ஆல்மோஸ்ட் வந்து சவுதி அரேபியாவில் நடக்குது. இது ரெண்டுமே வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா, இல்லை இந்த பேப்பர் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இதனால வந்து டபிள்யூக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து சவுதி அரேபியாவில் வந்து இந்த நைட் ஆஃப் சாம்பியன் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டிக்கெட் செல்லிங்ஸ் எல்லாமே நம்முடைய WWE வந்து ஆல்மோஸ்ட் வந்து சோல்ட் அவுட் ஆக்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் இப்போ வந்து திடீர்னு இப்போ ஈரான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து பேப்பர் நடத்தக்கூடாது, நீங்கள் வந்து அவங்கள வந்து நான் சுட்டு கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா, அதனால அந்த மேட்சே நடக்கலப்பா. சவுதி அரேபியாவில் வந்து நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரே நடக்கல அப்படிங்கிறப்ப டபிள்யூக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு அப்படின்னு கேட்டால் பேர் இழப்பு கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் டபிள்யூட ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ரெசல்மேனியா மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து அதிகமான ஒரு பணத்தை சம்பாதிக்கிறாங்களா, அதுக்கு ஈக்குவலாக வந்து சவுதி அரேபியா கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அதனால் இந்த ஒரு பேப்பரி மட்டும் நடக்கலை அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பை வந்து நம்மளுடைய WWE வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. ஆனாலும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு நெட்வொர்க்குமே சரி, இதனால் மட்டுமே தான் இந்த ஷோ நடக்கும் நடக்காது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு க்ளீனான ஒரு விளக்கத்தையுமே இன்ன வரைக்கும் நம்மளுடைய WWE வந்து சொல்லலை. அப்படி க்ளீனான ஒரு விளக்கத்தை வந்து சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கரெக்டான ஒரு விளக்கத்தை வந்து அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் நண்பா. இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையை வந்து இப்போ வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது இப்போ வந்து நானும் WWE ஒர்க் பண்ண ஒரு ரெஸ்லர் தான், ஒரு லெஜண்ட் தான். ஆனாலும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கோல்டுபர்க்காக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஜான்சனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே WWE ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறக்காக இப்போ ஜான்சனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜான்சனாவுக்கு வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்காகவே இந்த ஒரு வருஷத்தையே ஒதுக்கிட்டாங்க. அது இல்லாமல் அவருக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ண வச்சாங்க. அது இல்லாமல் அவருக்கான சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹீல் டர்ன் பண்ணதாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஒரு வருஷம் 2025 முழுக்க முழுக்க ஜான்சனாவுக்கு மட்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாவுக்காகவே WWE வந்து இந்த ஒரு வருஷத்தையே வந்து அர்ப்பணிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய 2வது ஆளாக நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கோல்டுபர்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் 1 ரெஸ்லர் அப்படிங்கிறது மேபி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது இல்லாமல் அவர் ஏகப்பட்ட மேட்சஸ் எல்லாம் விளையாண்டுருக்காரு. விளையாண்டாலும் அவர் விளையாண்ட மேட்சஸ் எல்லாமே ஒரு ஷார்ட் டைமாக தான் அந்த மேட்ச் இருக்கும். அதாவது ஒரு 10 செகண்டுக்குள்ளே தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே வந்து அந்த மேட்ச் எல்லாம் நம்மளுடைய WWE கொண்டுட்டு போக மாட்டாங்க. ஷார்ட்டாகவே முடிச்சிருவாங்க. அது இல்லாமல் இப்போ அவருக்கு வந்து ஒரு பேப்பரையும் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதாவது நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய கோல்டுபர்க்குமான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த பேப்பரை வந்து முழுக்க முழுக்க நம்முடைய கோல்டுபர்க்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் தான், இது ரிட்டையர்மெண்ட் மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி அதையும் மென்ஷன் பண்ணி தான் நம்மளுடைய WWE வந்து இந்த ஒரு பேப்பரையே நடத்துகிறாங்க. இதில் வந்து அதிகமான ஒரு பணத்தையும் நம்மளுடைய WWE வந்து அந்த சாட்டர்டே நைட் மினிமமில் வந்து சம்பாதிக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்முடைய
அந்த நம்முடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்றாரு. நான் தான் இருக்கல. நானும் WWE ஒர்க் பண்ணவன் தான். நானும் WWEக்காக பல விஷயத்த வந்து நான் சாக்ரிஃபை பண்ணியிருக்கேன். நான் WWEக்காக அதிகமான ஒரு ப்ராஃபிட்ட வந்து நான் எடுத்து குடுத்துருக்கேன். அதாவது WWEல வந்து இதுக்கு முன்னாடி WWE அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ECWலலாம் இருக்கட்டும், அது இல்லாம WWEயா இருக்கட்டும், அது மாரி ஏகப்பட்ட இதுல எல்லாத்தையுமே நான் வந்து அதிகமான ஒரு ப்ராஃபிட்ட வந்து நான் WWEக்காக நான் குடுத்துருக்கேன். அது இல்லாம வின்ஸ் மெக்மனுக்காக குடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாரி அவரோட கருத்த சொல்றாங்க. இப்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து WWE ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ரிட்டயர்மெண்ட் பேட்ச் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. அதே மாதிரி நானும் என்னோட கடைசி ரிட்டயர்மெண்ட் மேட்சை வந்து நான் வந்து WWEல விளையாடணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட விருப்பத்தை வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் வந்து நம்முடைய கெவின் ஓவன்ஸ் கூட வந்து நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து ரெஸ்லமனியா 39 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் கெவின் ஓவன்ஸுக்கும் நம்முடைய ஸ்டோன் கோல்டுக்கும் மேட்ச் நடந்தது தெரியும். ஆனால் எந்த ரெசல்மனியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நண்பா, தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனாலும் அதே மாதிரி எனக்கு வந்து கடைசி ரிட்டயர்மெண்ட் மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து கேட்டிருக்காரு. இது வந்து நியாயமா அப்படின்னு கேட்டால் 100% அவர் கேட்குறது வந்து நியாயமானதான். அவர் வந்து WWEக்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு, அவர் வந்து கேட்குறது வந்து நியாயமானதான். அதை வந்து நம்மளுடைய WWE வந்து நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய ஸ்டோன் கோல்ட் சொன்னாலும், அதாவது எனக்கு வந்து கடைசி ரிட்டயர்மெண்ட் மேட்ச் வேணும் அப்படிங்கிற அதுக்கு வந்து நம்முடைய பிக் பிரான்சன் வந்து இப்போ வந்து அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ வந்து திரும்பி ரிட்டயர்மெண்ட் மேட்ச்லாம் WWEல கேட்டுறாத, அப்படி கேட்டு WWE ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து உன்னை நான் சேலஞ்சு பண்ணுவேன், உன்னை நான் சேலஞ்சு பண்ணி உன்னை வந்து நான் வந்து சிங்கிளாகவே உன்னை வந்து யாரோட உதவி இல்லாமல் உன்னை வந்து நான் க்ளீனாக அந்த மேட்ச்சில் வந்து பீட் பண்ணிடுவேன். பீட் பண்ணி என்னோட சுனாமியான அந்த ஒரு ஃபினிஷரை போட்டு உன்னை நான் வந்து அந்த இடத்துலேயே வந்து உன்னை கெதி கலங்க வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய பிக் பிரான்சன் ரீட் வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினை வந்து இப்போ வந்து சீண்டியிருக்காரு. அதனால் நம்மளுடைய WWE ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டோன் கோல்டோட கடைசி ரிட்டயர்மெண்ட் மேட்ச் நம்மளுடைய பிக் பிரான்சன் ரீட் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படி ஒருவேளை இவங்க 2 பேர்த்துக்கும் மேட்ச் நடந்தால் எந்த பேப்பரில் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. WWEவோட ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் வந்து இப்போ வந்து ரிவீல் ஆயிருக்கு நண்பா. அதாவது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உண்மையே உங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்திருக்கும். அதாவது இந்த ஒரு மேட்சை வந்து WWE வந்து மறுத்துட்டாங்களே, இது வந்து எப்பேற்பட்ட மேட்ச் அப்படிங்கிறத நீங்களே சிந்திப்பீங்க நண்பா. அதாவது அவன் வந்து ஒரே ஒரு பேக் ஸ்டோரி வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது நைட் சாம்பியன் வந்து சவுதி அரேபியாவில் நடக்குதுல்ல, அங்கே வந்து நம்மளுடைய WWE வந்து ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய சிஎம்முக்குமான அந்த ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டால், அதாவது எனக்கு வந்து சவுதி அரேபியாவில் போயிட்டு அங்கே வந்து மேட்ச் பண்ணுங்கிற மாதிரி எந்த விருப்பமும் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் வந்து சவுதி அரேபியாவில் வந்து வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். அதுக்கு வந்து நம்மளோட WWE வந்து சரிப்பா அப்படிங்கிற மாதிரி நீ வர வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அவர் மனசு மாதிரி என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டால், சரி நான் வந்து அங்கே வந்து சவுதி அரேபியாவில் வந்து நான் மேட்ச் பண்ணுறேன், அதாவது ஜான்சனா கூட வந்து ஜான்சனா வச்சிருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்காக நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். திரும்பி வந்து அந்த மேட்ச் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ ரன்னிங்கில் போயிட்டு இருக்குது என்ன அப்படின்ட்டா, நைட் ஆஃப் சாம்பியன் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு மேட்சாக அதிகமாக எதிர்பார்க்கப்படுற ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஜான்சனா விசஸ் சிஎம் பங்குக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். சரியா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இதுக்கும் நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கான்னு கேட்டால் 100% சம்பந்தம் இருக்குது. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய எல்ஐ நைட் இருக்காரு, எல்ஐ நைட்டும் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடில் போயிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய எல்ஐ நைட்டை வந்து ஸ்மாக் டவுன்லேருந்து ராக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய எல்ஐ நைட்டுக்கான ஒரு ஃபியூட் தான் இப்போ வந்து அதிகமாக போயிட்டு இருக்காதனால இவங்களுக்கு வந்து இப்போ நைட் ஆஃப் சாம்பியன் வந்து மேட்ச் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஒருவேளை நம்மளுடைய சிஎம் பங்க் சொன்னார்ல, அதாவது நான் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நான் மேட்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அதாவது ஒரு 2 வாரமாக வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் சொல்லிட்டு தான், அதாவது நான் வந்து இப்போ மேட்ச் பண்ண மாட்டேன், அதாவது அங்கே வந்து நான் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வந்து போணுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒத்துக்கிட்டார்ல. அப்போ ஒத்துக்காத டைமில் வந்து சவுதி அரேபியாக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சிஎம் பங்க் சொன்னார்ல, அப்போ அந்த டைமில் வந்து நம்மளுடைய WWE ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தாங்களாம். அது என்ன பிளான் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய எல்ஐ நைட்டுக்கும் நம்மளுடைய செத்தோன்ஸுக்குமான அந்த ஒரு ஃபேக்ஷனுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூட் போயிட்டு இருக்குல்ல, அதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை ரிட்டர்ன் கொண்டுட்டு வரலாம். ரோமன் ரெயின்ஸை ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்து நம்மளோட எல்ஐ நைட்டு கூட வந்து ஒரு டீமை பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து நம்மளோட WWE இருந்தாங்களாம். அதாவது சிஎம் பங்க் வந்து அங்கே சவுதி அரேபியாவுக்கு வராமல் இருந்தார்ல, வரமாட்டேன்னு சொன்னார்ல, அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய WWE வந்து சிஎம், அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸை கொண்டுட்டு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய எல்ஐ நைட்டை வந்து ஒரு டீம் அப்பாக பண்ணி
இங்கிட்டு வந்து நம்முடைய செத்ரோன்ஸு இல்லை நம்முடைய பிரான் பிரேக்கர் இவங்க 2 பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடை கொண்டுட்டு போயிட்டு நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் எல்ஐ நைட் விசஸ் செத்ரோன்ஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு டாக் டீம் மேட்சை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி, அதாவது எப்படி சொன்னால் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப் இந்த ஒரு டாக் டீம் மேட்சுக்காக கொடுத்து இந்த ஒரு டாக் டீம் மேட்சை வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து நம்முடைய டபிள்யூ இருந்தாங்களாம். இது எதனால் அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஒரு சிஎம் பங்க் வந்து டபிள்யூக்கு, அதாவது சவுதி அரேபியாவுக்கு வரமாட்டான்னு சொன்னார்ல, அந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு பிளானை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபிள்யூ இருந்தாங்களாம். ஆனால் திரும்பி அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்க் வந்து சரி நான் வந்து சவுதி அரேபியாவில் வந்து நான் மேட்ச் பண்ணுறேன், ஜான்சன் வச்சிருக்கேன் அந்த அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஸுக்காக நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்ல, அதனால வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து இந்த ஒரு மேட்சுக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வைக்கிறேன்னு சொன்னாங்களா, அந்த மேட்சை வந்து நம்முடைய டபிள்யூ வந்து அப்படியே கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போயிட்டு காணாலும் இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே ஒரு வேறு லெவலான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்முடைய டபிள்யூ வந்து சரி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாங்க. அதாவது திரும்பி சிஎம் பங்க் வரவும் இந்த ஒரு டாக் டீம் மேட்சை வந்து அப்படியே கைவிட்டுட்டாங்க. அப்படி சிஎம் பங்க் மட்டும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மேட்ச் வந்து கைவிட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மேட்ச் நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். டபிள்யூட தரப்புல இருந்து இப்போ சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது சிஎம் பங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து வர அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. அதாவது ஒத்துக்காத டைமில் வந்து நாங்கள் வந்து ரோமன் டைன்ஸ் வந்து 100% வந்து நாங்கள் கொண்டுட்டு வரதா இருந்தோம். கொண்டுட்டு வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து ரோமன் டைன்ஸ்க்கு கொடுக்குறதா இருந்தோம். ஆனாலும் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து திரும்பி ஒத்துக்கிட்டதுனால ரோமன் டைன்ஸு அந்த இடத்துல ரோமன் டைன்ஸை வந்து ரிட்டன் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தருணம் வந்து எங்களுக்கு வரல. அதாவது இப்போ வந்து நம்முடைய சிஎம் பங்க்கும் நம்மளுடைய ஜான்சனாவுக்குமான மேட்சை வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டபிள்யூ பிளான் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்மளுடைய சிஎம் பங்கால தான் நம்மளுடைய ரோமன் டைன்ஸோட அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நைட் ஆஃப் சாம்பியன்லையும் நம்மளுடைய ரோமன் டைன்ஸை பார்க்க முடியாமல் போனதுக்கான காரணம் யார் அப்படின்னா நம்மளுடைய சிஎம் பங்க் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து எல்ஐ நைட் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளாண்டுருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.